பாராளுமன்றத்தின் பிரதி பொதுச் செயலாளர் சமிந்த குலரத்ன லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்துள்ளார். சபாநாயகருக்கு எதிராக முறைப்பாடு ஒன்றை முன்வைப்பதற்காகவே அவர் இவ்வாறு இன்று மாலை வருகை தந்தார். அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கை இன்று காலை முதல் தீவிரப்படுத்தப்படும் என அச்சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 8 மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. தமது கோரிக்கைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சு சாதகமான தேர்வுகளை வழங்க தவறியுள்ளதால் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. வைத்தியசாலைகளில் இல்லாத மருந்து வகைகள் மற்றும் உபகரணங்களை வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு நோயாளர்களுக்கு பரிந்துரை துண்டுகளை வழங்குவதை நிறுத்தல், வைத்தியசாலைகளில் மேற்கொள்ள முடியாத ஆய்வக பரிசோதனைகளை வெளியில் செய்து கொள்ளுமாறு நோயாளர்களுக்கு பரிந்துரைப்பதை தடுத்தல், அரசியல் குழுக்களினால் ஏற்பாடு செய்யப்படும் சுகாதார முகாம்கள் மற்றும் சிகிச்சை நிலையங்களில் தன்னார்வமாக பங்கேற்பதில் இருந்து விலகுதல், தேவையான எண்ணிக்கையிலான வைத்தியர்களின்றி வைத்தியசாலை கட்டமைப்பில் புதிதாக திறக்கப்படும் நோயாளர் விடுதிகள் மற்றும் அலகுகளுக்கு வைத்தியர்களை நியமிப்பதை தடுத்தல், நோயாளர்களின் பாதுகாப்பு மற்றும் தனி உரிமையை பேண தேவையான போதிய வசதிகள் மற்றும் உதவியாளர்களின்றி நோயாளர்களை பரிசோதிப்பதில் இருந்து விலகுதல், நிபுணத்துவ வைத்தியர்கள் தாங்கள் நியமிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலையில் மாத்திரம் சேவையாற்றுவதுடன் நிபுணத்துவ வைத்தியர்கள் இல்லாத ஏனைய வைத்தியசாலைகளுக்கு சென்று மேலதிக கடமைகளை ஆற்றுவதிலிருந்து விலகுதல் போன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகி தொழிற்சங்க போராட்டத்தை தீவிரப்படுத்துவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. பல கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 26ஆம் தேதி நாடு தழுவிய ரீதியில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது சுகாதார அமைச்சுக்கு தேர்வுகளை முன்வைக்க 48 மணி நேர அவகாசம் வழங்கப்பட்ட போதிலும் அமைச்சின் தரப்பிலிருந்து சாதகமான பதில் எவையும் கிடைக்கவில்லை என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து கடந்த 31ஆம் தேதி கூடிய சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையினை தீவிரப்படுத்த ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தற்காலிக ஆசிரியர் நியமனங்களை நிரந்தரமாக்குமாறு வலியுறுத்தி ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நேற்றும் 7வது நாளாக ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய தினத்துக்குள் பேச்சுவார்த்தைக்கு முன்வராவிடின் நாளை ஜனாதிபதி செயலகம் முன்பாக பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக உள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 7 வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் முறையான ஆசிரியர் சேவையில் உள்வாங்குமாறு கோரி கடந்த 26ஆம் தேதி இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. உடல்நிலை மிக மோசமடைந்த நிலையில் இதுவரை 6 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போதிலும் போராட்டக்காரர்கள் களத்தை விட்டு நகரப்போவதில்லை என திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர். நேற்றைய தினம் போராட்ட களத்துக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் போராட்டக்காரர்களுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தினார். இதன்போது போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தின் அடுத்த கூட்டத்தொடரில் இந்த பிரச்சினை தொடர்பில் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்படும். இந்த ஆசிரியர்களின் உழைப்பை பெற்றுக்கொண்டு இப்போது அவர்களை புறக்கணிப்பது அரசாங்கத்தின் அறமற்ற செயலாகும். இந்த போராட்டக்காரர்களுக்கு சார்பாக தொடர்ந்தும் ஆதரவை வழங்க தயாராக உள்ளேன் என்று தெரிவித்தார். திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் வணக்கத்திற்குரிய பலங்கொட கசப்பு தேரர் உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் மேலும் 5 சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருகோணமலையில் உள்ள விகாரை ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை ஒன்றை அகற்றுவதற்கு முற்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அங்கு அமைதியற்ற சூழல் ஏற்பட்டிருந்தது. எனினும் குறித்த கட்டுமானங்கள் அனுமதியின்றி முன்னெடுக்கப்பட்டதாக கூறி கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம் போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருந்தது. இந்த நிலையில் புத்தர் சிலையை அகற்ற முயற்சித்த போது பிக்குகள் மற்றும் பிரதேச மக்களிடமிருந்து போலீசாருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பந்தப்பட்ட தரப்பினர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது குறித்த குழுவினரை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலக சதுப்பு நில தினம் இன்றாகும். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி உலக சதுப்பு நில தினமாக ராம்சார் சதுப்பு நில உடன்படிக்கையின் பொதுச் செயலகம் அறிவித்தது. பின்னர் இது ஐக்கிய நாடுகள் சபையினாலும் அங்கீகரிக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஈரானின் ரம்சார் நகரில் சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை எட்டப்பட்டது. இலங்கை இந்த உடன்படிக்கையில் 1991ஆம் ஆண்டில் கையெழுத்திட்டது. அரிய வகை தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் புகலிடமாக இது விளங்குகிறது. அத்துடன் காலநிலை மாற்றங்களுக்கு முகம் கொடுக்கும் ஆற்றலை வழங்குவதுடன் நீரை சேமித்து வைத்துக் கொள்ள அபாயத்தை குறைப்பதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்புகளையும் தடுக்கிறது. மேலும் மனிதர்களின் நல்வாழ்விற்கு சதுப்பு நிலங்களின் பாதுகாப்பு அத்தியாவசியமானதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு உலக சதுப்பு நில தினத்தின் கருப்பொருளாக சதுப்பு நிலங்களுக்காக செயற்படுங்கள், இயற்கை சூழலுக்கு செயற்படுங்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
கொழும்பு கங்காராம விகாரை 47வது தடவையாக ஏற்பாடு செய்திருந்த நவம் பெரஹராவின் முதல் நாள் நிகழ்வு நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப நிகழ்வில் பௌத்த மத அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி, முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபே ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொண்டனர். கலை கலாசார நிகழ்வுகளுடன் மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த பெரஹராவில் வெளிநாடுகளில் இருந்து பலரும் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒரு சில எரிபொருட்களின் விலை நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், புதிய விலை திருத்தத்திற்கமைய 1 லிட்டர் லங்கா பெட்ரோல் 92 ஆக்டான் மற்றும் லங்கா ஆட்டோ டீசல் 2 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்தது. அந்த வகையில் லங்கா பெட்ரோல் 92 ஆக்டானின் புதிய விலை 292 ரூபாவாகும். அதேவேளை லங்கா ஆட்டோ டீசலின் புதிய விலை 277 ரூபாவாகும் எனவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டது. ஏனைய எரிபொருள்களின் விலைகளில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுடன் அவை பழைய விலைக்கு விற்பனை செய்யப்படும் எனவும், இந்நிலையில் தொடரும் விலைக்கமைய லங்கா பெட்ரோல் 95 ஆக்டான் 340 ரூபாவுக்கும், இலங்கை சூப்பர் டீசல் 4 ஸ்டார் 323 ரூபாவுக்கும், மண்ணெண்ணெய் 182 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் எனவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்தது. எரிபொருள் விலையில் சிறிய அளவில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டாலும் பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியாது. எதிர்காலத்தில் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரட்ன தெரிவித்தார். கொழும்பில் உள்ள தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் அங்கு கருத்து தெரிவிக்கையில், கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பேருந்துகளை இயக்குவது சிரமமாகியுள்ளது. முன்னைய பேருந்து கட்டணத்தை தேசிய கொள்கைக்கு அமைய கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 1 லிட்டர் டீசலில் 2 முதல் 3 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியதாக இருந்தது. எனினும் தற்போது அந்த தூரம் குறைவடைந்துள்ளதாகவும், இப்பகுதிகளில் 1 லிட்டர் டீசலில் 2 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரமே பயணிக்க முடியும். இதற்கமைய பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. குறைந்தபட்ச பேருந்து கட்டணத்தை 5 முதல் 6 ரூபாவாய் அதிகரிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் கடந்த 25 நாட்களில் மாத்திரம் 2,23,645 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் ஜனவரி 15ஆம் தேதி ஒரே நாளில் மாத்திரம் அதிகூடிய எண்ணிக்கையாக 10,483 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். கடந்த 25 நாட்களில் இந்தியாவிலிருந்து அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அந்த எண்ணிக்கை 41,603 ஆகும். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அளுத்கம ரயில் நிலையத்திற்கருகில் சுமார் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 500 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தென் மாகாணத்தைச் சேர்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான ஊனக்குருவே சாந்த என்பவரால் அளுத்கம மற்றும் வெளிப்பண்ண ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பு குறித்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர் குறித்த போதைப் பொருளை வேறொருவருக்கு கையளிப்பதற்காக அளுத்கம ரயில் நிலையத்திற்கு அருகில் அங்கு காத்திருந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. கிந்துட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணைகளின் போது சந்தேக நபர் ஊனக்குருவே சாந்த என்பவருடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கையடக்க தொலைபேசி ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேக நபரை களுத்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தி மேலதிக விசாரணைகளுக்காக தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
பென்தொட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் பெருமளவு ஹெரோயின் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது 5 கிலோ 105 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 2 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 40 மற்றும் 45 வயதுடைய பென்தொட்ட பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அனுராதபுரம் கல்குளம் போலீஸ் வீதி தடைக்கு அருகில் நேற்று அதிகாலை 5 மணி அளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 5 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2 கார்கள் நேருக்கு நேர் மோதியதாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக திரப்பன போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரம் நகரில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளைஞர்கள் 4 பயணித்த காரும் கலனியிலிருந்து அனுராதபுரத்திற்கு வழிபாட்டிற்கு சென்ற ஒரே குடும்பத்தினர் பயணித்த கார் ஒன்றுமே இவ்வாறு ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. விபத்து இடம்பெற்ற இடம் வளைவான பகுதி என்பதால் புறத்திலிருந்து வந்த கார் வேக கட்டுப்பாட்டு இழந்து வீதியின் வலது பக்கமாக சென்று மற்ற காருடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் அனுராதபுரத்திலிருந்து பயணித்த காரின் சாரதி உட்பட அதில் பயணித்த 4 மற்ற காரில் பயணித்த 1 அடங்கலாக 5 பேர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் 2 கார்களின் முன்பகுதிகளும் பலத்த சேதமடைந்துள்ளன. சம்பவம் தொடர்பில் திரப்பன போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தைப்பூசம் நன்னாளையொட்டி இலங்கை கொட்டகல பிரணவ மரக்கட்டளை ஏற்பாட்டில் உலக அமைதிக்காகவும் இலங்கை திருநாடு இயற்கை அனர்த்தங்களிலிருந்து பாதிப்படையாமல் இருக்கவும் சத்ரு சம்மார ஷஷ்டிவேல் பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. கணபதி வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்ட விசேட யாக பூஜை மேற்கொள்ளப்பட்டு அடியவர்கள் அனைவருக்கும் வேல் வழங்கப்பட்டு பூஜை நடத்தப்பட்டது. பால், தயிர், சந்தனம், குங்குமம் உட்பட விசேட திரவியங்களால் வேலுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் பலூஜிஸ்தான் மாகாணத்தில் நிகழ்ந்த துப்பாக்கி மற்றும் குண்டு தாக்குதல்களில் பொதுமக்கள் 31 பேரும் பாதுகாப்பு படையினர் 17 பேரும் கொல்லப்பட்டதாக அந்த மாகாண முதலமைச்சர் சர்ஃப்ராஸ் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, இந்த தாக்குதலுக்கு பாதுகாப்பு படைகள் மேற்கொண்ட பதில் நடவடிக்கையில் இதில் ஈடுபட்ட 145 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல்களில் தற்போது வரை மொத்தமாக 193 பேர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவித்தார். ஈரானில் உள்ள பிரபல துறைமுகமான பந்தர் அப்பாஸில் ஈரான் நாட்டிற்கு சொந்தமான போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. திடீரென அந்த துறைமுகத்தில் கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சிக்கி 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். சனிக்கிழமை காசா முனையில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது 32 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் பெண்களும் குழந்தைகளும் அடங்கும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். இடம்பெயர்ந்தோரின் கூடாரம் ஒன்று தாக்கப்பட்டதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். வெள்ளிக்கிழமை அமாஸ் ஒப்பந்தத்தை மீறியதாக கூறி அதற்கு பதிலடியாக பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேலும் அமாஸும் ஒருவரையொருவர் போர் நிறுத்தத்தை மீறுவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். அமாஸ் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளதுடன் அமெரிக்கா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்ட மாவட்டத்திலும் இன்று அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இலங்கை, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் பள்ளிக்கலையில் நேற்று நடைபெற்ற 2வது சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் டக்வர்த் லூயிஸ் முறைமை பிரகாரம் 6 விக்கெட்டுகளால் இங்கிலாந்து அபார வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் மேலும் ஒரு போட்டி மீதம் இருக்க தொடரை இப்போதைக்கு 2-0 என இங்கிலாந்து கைப்பற்றியது. மழையினால் 1 மணித்தியாலத்திற்கு மேல் தடைப்பட்டு மீண்டும் தொடர்ந்த போட்டியில் டக்வர்த் லூயிஸ் முறைமை பிரகாரம் திருத்தப்பட்ட 17 ஓவர்களில் 168 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை 16.4 ஓவர்களில் 173 ஓட்டங்களை மிக இலகுவாக கடந்து இங்கிலாந்து மகத்தான வெற்றியீட்டியது. இலங்கையினால் நிர்ணயிக்கப்பட்ட 190 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து 7.2 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 57 ஓட்டங்களை பெற்றிருந்த போது இரவு 9:27 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பித்ததால் ஆட்டம் தடைப்பட்டது.